want to make sure you understand the question before we go. என்ன கேள்வி என்ன? எஸ் மேம். ம். நீங்க ஃபர்ஸ்ட் அந்த சேவ் பட்டன் அந்த கிளிக் பண்ணோம்னா அங்க இருந்து ரெக்வஸ்ட் அந்த எங்க போகுது. சப்போஸ் நம்ம அந்த இடத்துல வந்து வேற ஏதாச்சும் கெட்டுக்கு பதிலா போஸ்டோ சம்திங் ஏதாச்சும் பெரிய ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணும்போது மாத்தி கொடுத்துருந்தோம்னா ம். அப்போ வந்து நம்ம பிரேக் பாயிண்ட் போட்டு எப்படிதான் செக் பண்ணணும் அந்த ஃப்ளோ வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஆமா, சொன்னீங்க. பட் நான் இது இப்ப கொஸ்டின் கேட்டேன் இல்லையா? என்ன எக்ஸாக்ட்லி என்ன கொஸ்டின் கேட்டேன் நான்? இந்த பர்டிகுலர் கேஸ்ல என்ன கொஸ்டின் கேட்டேன்? இந்த பர்டிகுலர் அவங்க போட்டதுல அந்த சேவ் டீமுக்கு என்ன கொஸ்டின் கேட்கிறேன் நான்? வாட் இஸ் மை ஸ்பெசிபிக் கொஸ்டின் ஆன் த சேவ் பட்டன்? எனிபடி? அகைன் கொஸ்டின் புரியலன்னா தென் தட்ஸ் நோ பாயிண்ட் இல்லையா? திருப்பி திருப்பி நான் பேசி பிரயோஜனம் கிடையாது. கொஸ்டின் என்ன? வாட் இஸ் மை கொஸ்டின் ஆன் த சேவ் பட்டன்? எனிபடி? யாருக்குமே தெரியலையா? ம். சேவ் பட்டன் வந்து ஃப்ளோ எப்படி போகுது அப்படிங்கறத சொல்லணும் மேம். ஆனா ஓ. HTML வந்து ம். ம். HTML ஃபைல்ல அவங்க காமிக்கிறப்போ வந்து எந்த ஒரு இப்ப வந்து நம்ம ஒரு ஆங்கர் டேக் உள்ள வந்து இந்த ஃபைல் நம்ம இது பண்ணும்போது அது வேற HDF மூலியமா வேற எங்கேயோ போகுது. ம். பட் சேவ் பட்டன்ன்றது வந்து நமக்கு எங்க அது கொண்டு போகுதுன்றது அவங்க கொஸ்டின். சேவ் பட்டன் அமுக்குனா இதுதான் பண்ணணும். போஸ்ட்ன்ற அனுப்பணும். அதுல போஸ்ட்டுக்கு இந்த பேராமீட்டர்ஸ் அனுப்பணும். இந்த யூஆர்எல்ல கால் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் அந்த ஃபைல்ல எங்க இருக்கு? தட் இஸ் மை கொஸ்டின். புரிஞ்சுதா? ஆல் வி ஹேவ் நம்ம HTML ஃபைல பார்த்தோம். என்ன போட்டிருந்தது அதுல? சேவ்னு போட்டிருந்தது. SAVE போட்டிருந்தா அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஏதோ எழுதியிருக்கோம். ரைட்? பட் நம்ம அந்த அந்த சேவ் பட்டன் அமுக்கும் போது போஸ்ட் போயிடுச்சு. போஸ்ட்டும் போயிடுச்சு, ரெக்வஸ்ட்ல அழகா வந்துடுச்சு எல்லாமே. எப்படி வந்தது? எந்த இடத்துல அந்த கோடு இருக்கு? URL அந்த மூலியமா போயிருக்கு. பாத்துல வந்து நம்ம கொடுத்துருக்கோம் மேம். அந்த பாராமீட்டர்லாம் எப்படி போகுது? ஓகே, லெட்ஸ் ரன் இட் அகைன். வியூஸ்ல கொடுத்துருக்கோம் Okay. மேம் நம்ம. Okay. Explain me. If you can explain me, that's good. Go ahead, Kavya. Continue. I also want to spend a little bit time on the இது. We'll make it really quick because prototype எல்லாரும் பண்ணீங்களா? We all have a prototype each. நெட்வொர்க் தான் மேம் ரொம்ப ஸ்லோவா ரொம்ப இருக்கு. slow-ஆ இருக்கா? எஸ் மேம். ஆனா ரொம்ப டீடைலிங்கா இருக்கு டீட்டெயிலா மேம். பண்ண வேண்டாம். I நான் just want ஜெனரேட் to. Okay. பண்ணது. All right. So did you understand my question? Okay, இது வேணா இப்போதைக்கு விட்டுருங்க. உங்க இது டைம் ஆச்சுன்னா விட்டுருங்க. Let's focus on the prototype because like I said, first half was for that, second half actual projectலயும் ஒர்க் பண்ணோம். Right? So we want to do that as well. The network is slow இந்த பிரச்சனை இருந்ததுன்னா you understand my question. என்ன பண்ணுங்க எல்லாரும், பிகாஸ் இப்போ டைம் இல்லைன்னு ஈச் ஒன் ஆஃப் யூ நான் இப்போ எந்த கேள்வி கேட்டனோ அது எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணி வாட் எவர் டெமோ காவியா கொடுக்க போனாங்களா டெமோ இங்கே இந்த இடத்துல பிரேக் பாயிண்ட் போட்டு போஸ்ட்டுக்கெலாம் உள்ளே போய் எப்படி டேட்டா பேஸ்க்குள்ளே போகுது ஹோல் திங் யூ ரெக்கார்ட் இட் அண்ட் சென்ட் மீ த ரெக்கார்டிங் ஈச் ஒன் ஆஃப் யூ ஆன் யுவர் ஓன் ப்ராஜெக்ட். சரியா? இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணிடுங்க. யூ டோன்ட் ஹேவ் டு டூ இட் காவியா. க்ளோஸ் பண்ணிடுங்க. இல்ல மேம் எனக்கு உட்கார்ந்து பண்ணே நோ ப்ராப்ளம், இட்ஸ் ஓகே. நோ ப்ராப்ளம் அட் ஆல், இட்ஸ் ஓகே. ரைட்? ஸோ நெட்ஒர்க் இருக்கும்போது உங்களுக்கு டைம் இருக்கும்போது பை டுமாரோ ஹோப் ப்ரிஃபரபிளி ஈச் ஒன் ஆஃப் யூ எல்லார் இதையும் பார்க்கல நான். ஈச் ஒன் ஆஃப் யூ நீங்கள் அதை எப்படி போகுது எனக்கு ஐ வாண்ட் டு லிசன் டு த ஆடியோ ஆல்சோ. சரியா? ஜஸ்ட் லைக் இமேஜின் ஐம் சிட்டிங் இன் த அதர் சைட் இருந்துக்கிட்டு நான் பார்க்குறேன்னு இமேஜின் பண்ணிட்டு யூ டூ த திங், ரெக்கார்ட் இட் அண்ட் சென்ட் மீ த ரெக்கார்டிங். அண்டர்ஸ்டாண்ட்? சரியா? திஸ் வே ஐ கெட் டு சி உங்களோட எல்லாரோட இதுலேயும் உங்களோட என்ன ட்ரை டு ஆட் ஆஸ் மச் டீட்டெயில்ஸ் அஸ் யூ கேன். உங்களுக்கு எவ்வளோ புரிஞ்சிருக்குதோ அதெல்லாம் போட்டு எனக்கு அனுப்பி வைங்க. ஸோ த லாங்கர் த வீடியோ இட்ஸ் பெட்டர். மீனிங் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சு. ஸோ இட்ஸ் பெட்டர் ஃபார் யூ ஆல்சோ. நீங்களாவே பண்ணீங்கனாலும் இட்ஸ் பெட்டர், உங்களோட ஓன் அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்கும். ஓகே, தட்ஸ் வாட் வி ஆர் கோயிங் டு டு. சரியா? ஓகே, தட் இஸ் யுவர் ஹோம்வொர்க். அண்ட் நெக்ஸ்ட் வந்து அந்த ப்ரோட்டோடைப் கேட்டிருந்தேன் நான். ஓகே, somebody else can start. whoever wants to share the prototype. Again, doesn't matter. எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெருசா பண்ணல மேம். It's okay. It's okay. First வந்து I want to see your prompt. இல்ல மேம் ரொம்ப பெருசா. That's fine. என்ன பண்ணினாலும் ஓகே எனக்கு. I want to see the prompt first. எனக்கு நீங்க UI கூட காட்ட வேண்டாம். UI வந்து ஒரு மாதிரி இருக்கும். Tell me your prompt. நீங்க உங்க prompt இருக்கும் இல்லையா? ChatGPT கிட்ட கொடுத்துருப்பீங்க இல்லையா? Can you post that prompt in chatல இப்போ எனக்கு போஸ்ட் பண்ணுங்க பார்க்கலாம். Maybe I'll read it. If you can copy paste your prompt, maybe multiple times கொடுத்தீங்களா என்னன்னு தெரியாது.
I want to see your starting prompt. என்ன கொடுத்தீங்க? Knowing this is the project, என்ன prompt கொடுத்தீங்கன்னு எனக்கு chatல போடுங்க. Let's see. I'm recording. And I'll also post my own chat, my own prompt too. நீங்க போட்ட பிறகு I'll send mine. I don't know if I have it, but I should have it. Okay, chats. Data entry screen prototype. Copy. Okay, are you guys sharing? மேம் ஒரு நிமிஷம். எங்க அது வந்து போட்டுக்கீங்களா? chatல போட்டுக்கீங்களா? மேக்ஸிமம் வேர்ட்ஸே 1000 தான் இருக்கணுங்கிற மாதிரி இருக்கு. என்னது? What is it? இல்ல chatல போ வேர்ட்ஸே 1000 தான் இருக்கணுங்கிற மாதிரி இருக்கு. எது chatக்கா? அந்த chatலயா? வேர்ட்ஸ் 1000 தான் இருக்கணுங்கிற மாதிரி போட்டுருக்கு. எதுல chatோட லிமிடேஷன் அது? Is that the limitation of the chat? கேக்குதா? சாட்ல தான். Okay, chat. Okay, in Yes, that ma'am. case, posted in that அந்த Google Drive ஒரு இருக்கு இல்லையா? இந்த Google document ஒரு homework document வச்சிருக்கோம் இல்லையா? அதுல வேணா போடுங்க. I can post mine here. Okay. எஸ் மேம். So, எல்லாருமே அவ்வளவு பெரிய chat தான் போட்டீங்களா? Okay, so okay, let's see. My chat is accepted. நீங்க போட்ட இது வந்து let me see. Learning tech stack. இதுல போடுறீங்க. இந்த இதுல போடுங்க. இந்த டேட்டா என்ட்ரிக்கு ஓகே யா ஐ திங்க் லக்ஷ்யா இஸ் ஆன் தி திங். ஓகே, அதுல கீழே போடுங்க. உங்க பேரை போட்டு இப்போ கீழே என்னன்னு போடுங்க. ஓகே, I can write my prompt too. Okay, that's my prompt. இதோட மேம் என்ன? எனக்கு சின்னதுதான் மேம் நான் போட்டிருந்தேன். ஆல்ரெடி நம்ம எக்ஸல் ஷீட் ஒன்று கிரியேட் பண்ணியிருந்தேன் மேம். அந்த டேட்டாஸ் வச்சு மேக் பண்ற மாதிரி சொல்லியிருந்தேன் மேம். நான் சாட்ஜிபிட்ல அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தேன். ஓகே, where is the prompt? நான் சாட்லயே போட்டுறேன். இல்ல you can add it. I have it all in one place. நீங்களே போட்டுருங்க. அந்த ஃபைல் அக்சஸ் பண்ண முடியலன்னா chatல போடுங்க. I can copy it. இல்லன்னா இதுல போடுங்க. Because again, like I said, இந்த இதுலயே போட்டிருக்கேன் பாருங்க. We will discuss your prototype and the prompt. So இது யார் இது? இப்ப I see something. இது பேரையும் மேல போட்டுருங்க. மேம் அது வந்து நான் ஃபுல்லாவே போடல. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி ப்ரோட்டோடைப் கிரியேட் பண்ணணுங்கிற மாதிரி கொடுத்துட்டு நம்மளோட ஃபைல்ஸ் அந்த காத்தியான அமிச்சது அது வந்து அட்டாச் பண்ணிட்டு நான் இதுக்கு வந்து ஒரு யூஐ மாதிரி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இது விஎஸ் கோட்ல பண்ண போறேன். ஸோ எனக்கு அதுக்கேற்ற மாதிரி அதுல போட்டா எப்படி வந்து எனக்கு என் டு என் பில்ட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு பிஆர்டி டாக்குமெண்ட் நம்ம முன்னாடி படிச்சோம் அது மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ அந்த ப்ராம்ப்ட் தூக்கி நான் பிஎஸ் கோட் எக்ஸ்டென்ஷன்ல போட்டேன். வாவ். ஓகே, இவ்வளோ இது கீப்ஸ் இது. ஓகே, ஹோல்ட் ஆன். ஓகே, all right, the whole thing that I'm seeing. Okay, I mean you all are on, everybody is on the page. Yeah, okay, maybe I can share my screen. என்ன சொல்லுங்க மேம். இஆர்பி சிஸ்டம் அந்த இதுல போடவா? ஹோம்வொர்க்ல போட்டேன் மாத்தி. ஹோம்வொர்க்ல தான் இருக்கு, அங்கதான் நானும் இருக்கேன். I can show you the இது host rules. Where is my share screen? Share. Okay, share. Okay, I'm sharing the screen, right? You guys see the screen? Yeah, in the wherever this one is, right?
ஓகே, இதில் தான் எல்லாரும் போடுறது. இது சித்ராவோட ப்ராம்ப்ட். என்னோட this is all I had. ஓகே, I just gave this. Whereas லக்ஷ்யா வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. Just good. So லக்ஷ்யா and okay, I see லக்ஷ்யாஸ் it's நிறைய போயிட்டு இருக்கு. That's fine. We'll get to it. ஆக்சுவலி அது ஃபுல்லாவே நான் கொடுக்கல, அது வந்து ஜென்ரேட் பண்ணுச்சு மேம். ஜென்ரேட் பண்ணுச்சு. got it. இது வந்து ஓகே, இது லக்ஷ்யாவோடது முடிஞ்சதா? லக்ஷ்யாவோடது இது யாருது? எக்ஸ்பெக்டட் அவுட். This is the one. இது யாருது? எக்ஸ்பெக்டட் அவுட்புட். இந்த ஜென்ரேட் பியூட்டிஃபுல் என்டர்பிரைஸ் இது சந்தியாவோடதா? Sandhya, is this yours? Generate a beautiful enterprise grade. Is that yours? மேம் நான் நீங்க அப்லோட் பட்டன் வந்து ஆட் பண்ண சொல்லியிருந்தீங்கல்ல மேம், அதுக்காக அது கொடுத்திருந்தது மேம். புரியல. இல்ல இது வந்து அப்லோட் பட்டன் மாதிரி. ஓகே, go ahead. ஆக்சுவலா ரெண்டு ப்ராம்ப்ட் மாதிரி நான் பேஸ்ட் பண்ணியிருந்தேன், அது வந்துச்சா என்னன்னு தெரியல. அப்லோட் பட்டன் வந்து அதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸோ அது செப்பரேட்டா. ஓகே, ஆல் ரைட். இது வந்து this is still லக்ஷ்யாவோடது. ஓகே, then where is Sandhya? Okay, Sandhya, add yours. மேம் நான் ஒரு ஆட் பண்ணிட்டு இருக்கேன் மேம். மத்தவங்க ரெண்டு பேரும் இந்த பண்ணிட்டு இருக்கேன். போன்ல தான் மேம் பண்றேன். சரி பண்ணுங்க. இது சென்ட் பண்றேன். ஓகே. இப்போ 4 பேர் ஆட் பண்ண பிறகு we'll discuss. ஓகே, Sandhya தாச்சா? Is that Sandhya, it's yours? எஸ் மேம் என்னோட தான். ஓகே, சந்தியாவோடது ஆச்சு. ஓகே, Kavya is doing hers. மேம் ஆக்சுவலி நான் இந்த இதுல வந்து டஸ் இட் கண்டெயின் அப்லோட் பட்டன் அந்த மாதிரி போட்டிருக்கேன்ல மேம். ஸோ நான் ஆல்ரெடி ஒரு சின்ன ப்ராஜெக்ட் பண்றப்போ இந்த மாதிரி அப்லோட் பட்டன் வச்சிருந்தேன். ஸோ அதனால ChatGPT என்ன பண்ணிருச்சுன்னா அது அந்த ஹிஸ்டரி எடுத்து அப்லோட் அண்ட் இம்போர்ட் பட்டன் மாதிரி கொடுத்துருச்சு. சரி, that's fine. It's okay. No problem. I mean, I just want to see the details. என்ன how was you thinking? So the லாங்கா போயிட்டே இருக்கு. இது வந்து காவியாவோடதா? இல்ல மேம், நான் என்னோடது குட்டியா தான் மேம் இருக்கு. என்னோடது மேம் நான் உங்களுக்கு டிரைவ்ல போட்டுட்டு லிங்க் ஷேர் பண்ணிருந்தேன் மேம். சரி, லிங்க் ஷேர் பண்ணிருக்கீங்களா? Let's see. Okay. Maybe I'll start with this. Too much chat, I think. All right, I'll start from, I think we need to add pages here. இவ்வளோ பெரிய ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கீங்களா? ஓகே, லக்ஷ்யாவோடது which starts from here and இங்க ஆரம்பிச்சு tell me where வந்து 9 வரைக்கும் 9th பேஜ்ல half வரைக்கும் இருக்கு. 9th பேஜ்ல half வரைக்கும். ஓகே, பேஜ் இது வரைக்குமா? இது வரைக்கும், ரைட்? ஆமா. ஓகே, I'll just அடுத்தது காவியாவோடது ஸ்டார்ட் ஆகுது. காவியாவோடதும் இவ்வளவுதானா? காவியா your sense here? நான் மாடியூல் பை மாடியூலா? That's fine. That's totally fine. Okay. அப்புறம் சந்தியா starts and சந்தியாவோடதும் போயிட்டே இருக்கா? Is that yours, Sandhya? Keeps going. That's fine. There's nothing wrong. எதுவுமே வந்து no right or wrong answer. We are only looking. நான் ஃபுல்லாவே கிரியேட் பண்ற மாதிரி கொடுத்துருந்தேன் மேம். அதனால இல்ல மேம், நான் என்ன பண்ணியிருந்தேன்னா ChatGPT வந்து ஒன்னு ப்ராம்ப்ட் இன்ஜினியரா கன்சிடர் பண்ணிட்டு எனக்கு வந்து இந்த இதுக்கு இந்த மாதிரியான ஒரு UI கிரியேட் பண்ண சொல்லி கேட்டேன். அது பெருசா ப்ராம்ப்ட் கொடுத்துச்சு மேம். அதனால ரொம்ப டீடைலா கொஞ்சம் I see. Okay. You asked ChatGPT for a prompt. Yes, ma'am. And then this is the prompt. Yes, ma'am. அதுக்கப்புறம் நான் ஓப்பன் கோடுன்னு சொல்லிட்டு ஒரு வைட் கோடிங் ஒரு பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி UI பண்ணேன் மேம். Okay. I can learn from you guys. Okay. So I think that's what Lakshya also did. You asked for a prompt and you got the long prompt. Okay, got it. Ritika வருது பின்னாடி வருதா? Okay. மேம் நான் வந்து சாட்ல சென்ட் பண்ணிருந்தேன். Okay, chatல send பண்ணிருக்கீங்க. I'll also copy paste probably. So that I can review it. Chatல Ritika docsல போட்டுருக்கீங்களா? Okay. Oh, I don't have access. See, you guys have to keep in mind that every time you send me, I can be திருப்பி access கொடுங்க கேட்க முடியாது. You have to make that as a habit. சரியா? Sorry ma'am. Just keep it open for everybody for now.
Lana, you already know my email. Okay, let's look at these prompts and then see, what we can learn from each other, basically. So, இந்த இடத்துல வந்து, that is my screen. எங்க போச்சு? Thursday night. Oh my God, why? I want this. இதை நான் ஷேர் பண்றேன் இல்லையா? எங்க போச்சுன்னு தெரியாது இப்போ. Then, okay. So I'll start with the simplest one first. I mean, இதுக்கேத்த மாதிரி I'm going to look at Kavya's first to see என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. Kavya, okay. என்ன கொடுத்துருக்காங்க? I want to create a simple UI design to collect the details for the ERP system using HTMX. Give me the UI. I don't want the whole ERP system. UI, just the UI. Okay, on the page that is used to collect the details. அப்புறமா என்னது இது? Sample data. அதான் மேம் அந்த லிங்க் மேம். எஸ் மேம். அந்த இது Sample data. எக்ஸல் ஷீட். Okay, verified based on the EI model. They model. Create a simple UI to ERP. Same thing, yeah, ERP system. Okay, so basically ரெண்டு தடவை வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? எஸ் மேம் 2 டைம் வந்திருக்கு. Okay, so basically உங்களோட இதுல என்ன சொல்லியிருக்கீங்க? What is the crux of what you are saying? Give me a simple data entry system. இந்த இருக்கு file, Excel file இந்த இருக்கு. Give me the simple thing. So you are giving a thing that says it has to be simple, and you are saying it's going to be ERP1, correct? எஸ் மேம். எஸ் மேம். Any other details? Is there any other detail? அதே மாதிரி அந்த அது கொடுக்கும்போது மொத்தமா அதுவே கிரியேட் பண்ணாம மாடியூல் பை மாடியூலா கொடுக்கும்போது ஒவ்வொன்றையும் நான் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நானே என்னோடதுல அதாவது ஃபைல் கிரியேட் பண்றதுல இருந்து எல்லாமே நானே பண்ற மாதிரி மேம். Okay, so this is another detail நீங்க கொடுத்திருக்கீங்க, module by module. எஸ் மேம். மாடியூல் பை மாடியூலா. That's another detail you are okay. Give me the UI code per module, and you didn't define what ஃபர்ஸ்ட் சிம்பிளா கொடுத்துட்டு நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு தென் நம்மளுக்கு வேணும்னா மாடிஃபை பண்ணிக்கலாம் மேம். ஃபர்ஸ்ட் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் நம்ம அடுத்து என்னன்னு பண்ண முடியும். அதனால ஸோ உங்களோட இதுல உங்களோட மெயினா கொடுத்துருக்கிறது வந்து I'm just looking at the இந்த ப்ராம்ப்ட்ல என்னென்ன டீடைல்ஸ் இருக்குன்னு பாக்குறேன் நான். So you are saying it is for a ERP. You are saying give me a simple UI design. You are saying it's for a ERP system. You are saying it's going to be HTMX. And வேற என்ன கொடுத்துருக்கீங்க? Here is the file, and you are saying give me module by module. Okay, this is what you have given, correct? These Yes, are ma'am. of this. இதுல what is module by module is a good idea. What is missing? என்ன what other details will help the ChatGPT, will help the model. என்ன details கொடுத்திருக்கலாம்? I want others to also chime in. என்னென்ன டீடைல்ஸ்லாம் கொடுத்திருக்கலாம் இந்த இதுல? Module by module is one detail. Simple. பேஜஸ் நேம் கொடுக்கலாம் மேம். என்னது? பேஜஸ் நேம். Pages name. Okay. அதான் மேம் அந்த எக்ஸல்லே கண்டெய்ன் ஆயிருக்கும் மேம். என்னென்ன எக்ஸல்லயே பேஜஸ் நேம் எல்லாம் இருக்குது, அதனால கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ரைட், தட்ஸ் குட். எஸ், கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எக்ஸல் ஃபைல் ஹேஸ் ஆல் தட். வேற என்ன கொடுக்கலாம்? ஐ மீன் கம்பெனியோட நேம், என்னது? லோகோ, கம்பெனி நேம்லாம் கொடுக்கலாம். அதெல்லாம் நம்ம ஃபில் பண்ண போறது தானே மேம். ஓகே, எஸ். ஸோ இதெல்லாம் மைனர் டீடைல்ஸ், நீங்க சொல்றதெல்லாம் கம்பெனி டீடைல்ஸ், அது இதெல்லாம் ரைட். ஒரு யூஐன்னு ஒன்று கிரியேட் பண்ணா அதுக்கு என்னென்ன இது கொடுத்தோம். ஸோ லெட்ஸ் நீங்க மித்த ரெண்டு பேரும் ஐ டென்ட் சி ரித்திகாஸ் yet. நீங்க வந்து நிறைய ஷேர் பண்ணிட்டேன். இட்ஸ் ஓகே, I'll look at it. பட் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு உங்களோட கொடுத்ததுல, நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு, ரைட்? Which is good, but do we have the number of instructions? Doesn't matter. That's what matters, correct? Right? Crux கொடுத்திருக்கமா இல்லையா? That is very important. So I'm just trying to, I want you to think about it. So this is mine. Again, like I said, I did not do everything. I did not add. I have, the sample I gave is not perfect. But here is my thing, some of the details. You read the details and you guys tell me என்ன details இருக்குன்னு சொல்லிட்டு இதுல. You read my prompt and tell me என்ன details கொடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு.
And என்னென்னலாம் Ease of use. ease of use is one detail. Use is important. Ease of use is important. Okay. வேற என்ன கொடுத்துருக்கேன்? ஒரே நேரத்துல ஒரு சிங்கிள் அல்லது மல்டிபிள் ரோஸ் ஆஃப் டேட்டா வந்து என்டர் பண்ற மாதிரி இருக்கணும். பேக் எண்ட் வந்து ப்ராசஸ் ஆகுன்ற அவசியம் இல்லை. யூஐ மட்டும் தெரிஞ்சா போதும். ஓகே. அண்ட் தென் அந்த எரர் வந்து ஹேண்டில் பண்ற மாதிரியான இருக்கணும். லைக் கிளைண்ட் சைடு வந்து வேலிடேஷன் நடக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க ரெக்கமெண்டேஷன்ஸ். You just translated நான் இங்கிலீஷ்ல போட்டுக்கிறது. You told me in Tamil. My question is crux என்னன்னு கேட்டுக்கிறேன் நான். என்ன what do you understand from this? Highlights என்னன்னு கேட்கிறேன் நான். எஸ் மேம், நீங்க யூஐ மட்டும் தான் ரெடி பண்ண சொல்லியிருந்தீங்க. ஸோ வந்து நமக்கு பேக் எண்ட் தேவையில்லைங்கிறத வந்து சொல்லியிருக்கீங்க. அண்ட் தென் யூஐல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத சொல்லிக்கலாம். நம்ம டேட்டாவை அப்லோட் பண்ண போறோம். அது ஒன்னாவும் இருக்கலாம், மல்டிபிள் ரோஸாவும் இருக்கலாம். ஸோ வந்து அதை பத்தியும் சொல்லியிருக்கீங்க. ஸோ இதை நம்ம யூஐ மட்டும் பண்றதுனால பேக் எண்ட் தேவையில்ல. அந்த சேம் டைம் கிளைண்ட் சைட்ல வந்து வேலிடேஷன்ஸ் இருக்கணும். லைக் நேம்னா இந்த இதெல்லாம் இருக்கணும். ஒரு ஒரு டேட்டாபேஸோட ஒரு மெட்டீரியல்னா அதுக்கு நம்ம வந்து என்ன மாதிரி எல்லாம் வச்சிருப்போம்ல மேம், ஆல்பா நியூமெரிக்கா. ஸோ அந்த மாதிரி வேலிடேஷன்ஸ் இருக்கணும்ன்ற மாதிரி நம்ம ஃபைல் ஆல்ரெடி இருக்கு, ரைட்? The file, the Yes, Excel ma'am. file already has எப்படி வேலிடேட் பண்ணணும்னு சொல்லிட்டு already has it. So now all I have to do is make sure that is included. You guys are missing something here. It's a data entry ன்னு சொல்லி இருக்கிறேன் நானு. And I'm also saying this is for desktop, right? This is a detail. மொபைலுக்கு பண்றது வேற, டெஸ்க்டாப்க்கு பண்றதுக்கு வேற. ஏன் மொபைல் ஹாஸ் அ வெரி ஸ்மால் ரியல் எஸ்டேட், சின்ன ஸ்க்ரீனு. டெஸ்க்டாப்னா பெரிய ஸ்க்ரீனு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பீப்புள் கம் அப் வித் ஐடியாஸ் டிஃப்ரெண்ட்லி. ஸோ ஐ எம் ஸ்பெசிஃபிக்லி சேயிங் ஐ எம் கோயிங் டு டூ இட் ஃபார் டெஸ்க்டாப், ரைட்? ஸோ மோஸ்ட் ஆஃப் த இஆர்பி வந்து டெஸ்க்டாப்ல இருக்கறனால அது இஆர்பி நம்ம ப்ராம்ப்ட் போட்டு நம்ம கேட்டாலே அந்த மாதிரி தானே மேம் கொடுக்கும். So, correct. That's a valid argument. So, I didn't even say it's ERP because ERP வந்து நம்மளோட என்ன சொல்றது யூஸ் கேஸ் வரப்போகுது. But all I'm looking for is the best design for data entry. This is the data entry. Basically, what we are doing is a data entry. Data entry screen, which ERP-ன்றது என்னது? The screen is going to look the same whether you are calling it ERP, whether you are calling it customer CRM. என்ன போட்டாலும் டேட்டா என்ட்ரி இஸ் டேட்டா என்ட்ரி, கரெக்ட்? ERP-ன்றதுக்காக இட்ஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச் இட் இன் a different way. அந்த ERP-ன்ற வேர்டை நீங்க CRM ன்னு ரீட் பண்ணி பாருங்க, you still going to get the same thing. So what is critical for this one is, I mean, that's more டெஸ்க்டாப்பா மொபைலா, யூசர்ஸ் எந்த மாதிரி யூசர்ஸ், படிச்சவங்களா படிக்காதவங்களா? I didn't include all that. So what I'm saying is few things are obvious. அந்த எக்ஸல் ஃபைல்ல வந்து ஆல்ரெடி we have given lot of details. லெங்த் இவ்வளோ இருக்கணும், ஆல்ஃபா நியூமரிக்கா இருக்கணும், இது ஒரு ட்ராப் டவுனா இருக்கணும். அந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் we already put it இந்த எக்ஸல் ஃபைல்ல போட்டோம் நம்ம. as much as we can. உங்களோட PRD is already almost there, right? அதனால மேம் எனக்கு ஒரு டவுட். go ahead. நீங்க கொடுத்த ப்ராம்ப்ட்ல அந்த லாஸ்ட் லைன் ஒரு நிமிஷம் ஷோ பண்றீங்க. கிவ் அ கப்புள் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து அது எது மேம் டினோட் பண்றீங்க? டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் of UI, right? I'm saying I need a data entry screen prototype. Give me a couple of options of entering the data. So did you guys இந்த ஒரு லிங்க் அனுப்பியிருந்தேன்ல, அதுக்கு ஆக்சஸ் கிடைச்சதா உங்களுக்கு? பார்க்க முடிஞ்சிச்சு மேம். பட் ஆனா அது ஒரு டிசைன் தான் வந்து பார்க்க முடிஞ்சது. ஒண்ணுதான் பார்க்க முடிஞ்சதா? இல்லையே. கைடட் ஃபார்ம்னு ஒன்று இருக்கு, பல்க் கிரிட்னு ஒன்று சைட்ல இருந்து இருக்கே. டி கைஸ் see my screen or no? என்னோட அந்த UI ஸ்கிரீனை பார்க்க முடியுதா இல்லையா? எஸ் மேம். எஸ், ரைட். யூ கைஸ் கேன் see இந்த கைடட் ஃபார்ம்னு ஒன்று இருக்கு, பல்க் கிரிட்னு ஒன்று இருக்கு. இந்த இருக்கு. So those are the two options it gave me. You guys see this, right? எஸ் மேம். Yeah, okay. So that is what is the couple of options. அதான். Yeah. Like I said, I'm not saying what I gave is the perfect one at all. We are only discussing the way to think. So if I go look at, let's say Laksha's thing, okay? Let's see that. So senior enterprise UX designer, sure. Project manager, no. Why do we get the React and TypeScript? That's not what we are using. Right? We are not using React or TypeScript. Again, we are getting a prototype. Prototype, this is an irrelevant information. Right?
இதுக்கு ERP application such as all this is, in my opinion, not relevant. Task is to build a modern professional, again, irrelevant. Modern, I agree. AI assisted material master, no, that's not relevant. Mainly because நம்ம எக்ஸல் ஃபைல வந்து நம்ம இன்புட்டா கொடுக்குறோம் நம்ம, correct? And no backend database, use mock data where needed. Very good. Build a quality master application that, no, that demonstrates how AI can improve the, no, we are not doing that. Right? This is not, the objective is to create a data entry screen. முடிஞ்சு போச்சு. We are not complicating. We are not adding additional இது at all. We are not doing it. So இந்த objectiveல இருந்து AI create பண்ண prompt Alexia. எல்லாமே வந்து இது ஃபுல்லாவே இதுதான் மேம். Okay. I mean, you have to, ஸோ நீங்க வந்து எதனா ஒன்று கொடுத்துருக்கணும் இல்லையா? You have to give some prompt to the AI to give for it to give you a prompt, இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த இஆர்பி சிஸ்டம் வந்து எக்ஸல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு சாட் இருந்துச்சு மேம். சரி. ஸோ அந்த சாட்ல இப்போ நான் இந்த இதுக்கு வந்து ஒரு ப்ரோட்டோடைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு விஎஸ் கோட்ல தான் நான் பண்ண போறேன்னு சொன்னப்போ விஎஸ் கோட் எக்ஸ்டென்ஷன்ல என்ன மாதிரி ப்ராம்ப்ட் போட்டால் அது கரெக்டாக பில்ட் பண்ணி கரெக்ட். கொடுக்குன்னு கேட்கப்போ இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துச்சு. ஸோ இது வந்து நான் டைப் பண்ணல மேம். ஐ மீன் நான் பண்ணல. Correct. I know, I understand. Okay. But so it gave you this based on all the other questions. நீங்க ரெவ்யூ பண்ணீங்களா இதை? ரெவ்யூ பண்ணி இதெல்லாம் ட்ரூவா, இதெல்லாம் நிஜமாவா, நிஜமாவே பண்ணல. இருக்கணுமா? பண்ணல. Did it give you a prototype? இது வந்ததா? ஆக்சுவல் prototype வந்ததா? இப்போ நான் இந்த எக்ஸாம்பிள் இருக்கு. இருக்கு. Send me, can you publish it and send a screenshot, the link like I did? இப்போ நான் அனுப்பி வச்சிருக்கேன் இல்லையா? ஒரு I sent publish பண்ணிட்டு நான் அந்த லிங்க் அனுப்புனேன் இல்லையா? அது மாதிரி each one of you publish it and send me the பட் link. அது லோக்கல் ஹோஸ்ட்ல இருக்கே மேம். அது Publish, that's why it's called publish. எஸ் மேம். வெர்சல் அந்த No, மாதிரி no. When it gives the code, இப்போ நான் பண்ணியிருக்கேன், it's not versal-லாம் கிடையாது, right? Claude-வும் it will publish it and give you a link. That's what I did. இல்ல மேம், நான் பண்ணது வந்து கோட் எடுத்து விஎஸ் கோட்ல நானா பண்ணேன் மேம். Okay. சேம் அதே தான் மேம் எதுவுமே. ஸோ You all did the coding. I asked you to generate the prototype. I didn't want to add additional work. மேம் நான் பண்ணதுல வந்து நான் கோடிங் பண்ணல மேம். ம் அந்த சாட்லயே வந்து அது எண்ட் டு எண்ட் பில்ட் பண்ணிடுச்சு மேம். அதுதான் கரெக்ட். சென்ட் என் பில் பண்ணிடுச்சு. அதை பற்றி நீங்கள் வந்து இது பண்ணீங்க. ஓகே ஃபைன். இந்த ஹோல் இதுக்கு எவ்வளவு, ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துருக்கீங்க டிஸ்பிளே நேவிகேஷன் செக்ஷன்ஸ் ஜென்ரல் ஆல் தட் ஸ்டப், ரைட்? இந்த டீட்டெயில்ஸ் நான் கொடுக்கவே இல்லை நான், ரைட்? நான் என்னோட ப்ராம்ப்ட்ல இந்த டீட்டெயில்ஸ் இல்லை, பட் ஸ்டில் ஐ காட் இட். எப்படி வந்தது எனக்கு? Where is my such an irritating இது. எங்கே போச்சு அந்த இது? The thing I opened. This is the one. Okay. So இந்த இடத்துல I did not give general sales-லாம் கொடுன்னு சொல்லவே இல்லை நான். And it still created. Why? Why did it create even though I didn't give anything? You saw my prompt. Very few things. எப்படி வந்தது? It said each section should டேட்டா என்ட்ரி ப்ரோட்டோடைப் அந்த ஒரு அந்த இதே keyword-னால. file takes care of everything. Number of field completion percentage, let's see. மேம் அது ரொம்ப டீடைலிங்கா பண்ணிடுச்சு மேம். லைக் என்ன இப்போ சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் என்னன்னா அந்த சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் அது வரைக்கும் போயிடுச்சு. ரொம்ப டீடைலா பண்ணிடுச்சு. Which is okay. நம்ம ஃபைனலா பண்ணும்போது it's better to have a detailed one so that we can review all this. We can say, okay, நமக்கு நிஜமாவே இதெல்லாம் வேணுமா, number of completion வேணுமா, validation வேணுமா. So it's okay. It's nothing wrong in it. But I wouldn't say use cards, அதெல்லாம் I wouldn't say that, but that's fine. Create, this is a tricky one. What is this? Create an AI assistant, என்ன மீனிங்? இதுல என்ன AI assistant நம்ம யூஸ் பண்ண போறோம்? Is there any AI involved in the data entry?
கோட் எழுதுறதுக்கு ஏஐ யூஸ் பண்ண போறோம். பட் அந்த யூசர் டேட்டா என்டர் பண்ணும்போது ஏஐ யூஸ் பண்ண போறோமா? இட்ஸ் a question again. if you guys have ideas சொல்லுங்க. ஏஐ வந்து இப்போ நான் தான் யூஸ் பண்றேன். இப்போ நான் வந்து டேட்டா என்ட்ரி பர்சன். நான் வந்து அந்த இஆர்பி அந்த இந்த கம்பெனில நான் ஒர்க் பண்றேன். நான் ஒர்க் பண்றதுக்கு நான் இங்க வந்து டைப் பண்றேன். நான் என்னோட கம்பெனி ஐடி இது, என்னோட இது அது பண்றேன் நான். அப்படி பண்ணும்போது ம் go ahead. ரூல்ஸ்லாம் வச்சிருந்தோம்ல மேம், கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் ம் அதெல்லாம் வந்து இப்போ ஏஐ கிட்ட கொடுத்துட்டு இப்போ ம் நம்ம ஏதாச்சும் தப்பா என்ட்ரி பண்ணிட்டோம் அப்படின்னா ம் அந்த ஏஐ வந்து நம்ம அதுக்கு ஏன் நம்ம ஏஐ கிட்ட வேணும்? அது வந்து அதுக்கு ஏஐ வேணுமா இல்ல இது வேலிடேஷன் வேணுமா? கோட் எழுதும்போது வேலிடேஷன் எழுதணுமா இல்ல ஏஐன்னு ஒண்ணு வேணுமா? ஏஐ இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அது நமக்கு தெரிஞ்சு கரெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கீழே வந்து அந்த ரெட் கலர்ல நம்மளுக்கு வரும்ல மேம், தட்ஸ் கால்ட் யூ வேலிடேஷன். ஷுட் என்டர் ஒன்லி. ஆமா, தட்ஸ் கால்ட் வேலிடேஷன். இந்த என்னோட இதுலயே இப்ப இதுலயே இப்போ கிராஸ் வெயிட் நான் see numbers only. this is not rocket science at all. இதுக்கு ஏஏ தேவை கிடையாது. it's as a built in இது. when you write the code itself, when you create a button அந்த whatever text entry அது நியூமரிக்னு போட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது. இதுக்கு ஏஐ சம்மந்தமே கிடையாது. ரைட்? ஏஐ எந்த யூஸ் பண்ணணும்? I mean, இந்த சிச்சுவேஷன்ல இட்ஸ் டேட்டா என்ட்ரி. அந்த டேட்டா என்ட்ரிக்கு வேலிடேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஏஐ எப்போ யூஸ் பண்ணுறது அப்படின்னா மேபி ஏஐ கேன் கெஸ், ஓ இதுதான் பண்ண போகிறாங்கன்னு வந்ததுன்னா பண்ணுற ஏஐ இருக்கலாம். பட் விச் வி ஆர் நாட் டூயிங். இப்போ இந்த இடத்துல வந்து நான் வந்து மெட்டீரியல் டைப் வந்து லெட்ஸ் சே ஐ ஹவ் நோ ஐடியா வாட் ஈச் ஒன் ஆஃப் திஸ் மீன்ஸ். லைக் ஐ எம் நாட் கோயிங் டு கிவ் எனி இது. we are not using, we are not developing a AI agent to do this. We are using AI to create the code. நமக்கு as a developer we are using AI. இந்த நம்ம ப்ராடக்ட்டை யாருன்னா யூஸ் பண்ணாங்கன்னா ஃபார் டேட்டா என்ட்ரி யூஸ் பண்ணாங்கன்னா அதில் ஏஏ கிடையாது நமக்கு. கீப் தட் அந்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை மனசில் வச்சுக்கோங்க. we are only using AI to develop the product. நம்ம டெவலப் பண்ண ப்ராடக்ட்ல வந்து ஏஐ கிடையாது, இப்போதைக்கு கிடையாது. in the future if there is a use case we'll think about it, but there is no AI in the developed projects. Do you guys understand the difference? meaning புரியுதா? எல்லாத்துலயும் ஏஐன்னு சொன்னதுல people are using the word AI everywhere. No, we are using AI to develop the software. அதில் அந்த சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி அந்த யூசர் டேட்டா என்டர் பண்ணும்போது தப்பு பண்ணாங்கன்னா இட்ஸ் கால்டு வேலிடேஷன். தட் வில் பி இன் த கோட் இட் செல்ஃப். தட் வி டோன்ட் நீட் ஏஐ ஃபார் இட் டு அண்டர்ஸ்டாண்ட். இல்லை இந்த இடத்துல நியூமரிக் போடக்கூடாது, இந்த இடத்துல ஆல்ஃபா நியூமரிக் போடக்கூடாது, நியூமரிக் தான் போடணும். அதுக்கெல்லாம் ஏஐ தேவை கிடையாது. ஓவர் கல் தேவையே கிடையாது. யூ ஜஸ்ட் டூ த இது. ஸோ நோ, திஸ் இஸ் ராங். ஓகே, ஸோ நீங்கள் இந்த மாதிரி டீட்டெயில்டாக இது எழுதினீங்கன்னா விச் இஸ் குட். நீங்கள் எழுதின இந்த பிஆர்டி ரொம்ப டீட்டெயிலாக இருக்குது, விச் இஸ் குட். we can look at everything, we can understand, okay நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டா, ரைட்? தட் இஸ் ஏன் இது கொடுத்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. அரேஞ்ச் fields using a responsive 2-3 column grid. I don't know. In previous, next, save, draft, all these are defaultly எனக்கு வந்துச்சு. I didn't even say anything, but it's already there. Okay, no big deal. Display progress, okay. Field organization, okay. Title, tool tip எல்லாம் okay. நம்ம வந்து this is good. When we write code, yes, we have to give as much details as possible. அப்போ வந்து we'll definitely do all this. இவ்வளோ டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கொடுக்கறது பெட்டர் தான். What is this? A recommendation. I don't know what this means. Okay. 5 நிமிஷம் டைம் இருக்கா? Want validation instead of okay. நான் ஒரு ஸ்கிரீன்ஷாட் வேணா ஆட் பண்ணட்டா மேம் கீழே? Yeah, screenshot ஆட் பண்ண வேண்டாம். I want you to send me a link like this. இந்த மாதிரி போட்டிருக்கேன் இல்லையா? Remember, I sent a link so that we can play with it. You understand? Screenshot அனுப்புனீங்கன்னா I cannot play with it. I cannot type and see. அதனால தான் ஹோஸ்ட் பண்ண சொல்லி சொன்னேன். That is the reason. If you do it from ChatGPT itself or Gemini or so என்ன பண்ணுங்க, அடுத்து இந்த டீடைல்டு ப்ராம்ப்டையே எடுத்துக்கிட்டு நீங்க விஷுவல் ஸ்டுடியோவில் போய் கோடு எழுதுறதுக்கு பதிலாக either give it to the ChatGPT itself, ChatGPTயோ Geminiயோ Claudeஓ கொடுத்து here is my இது, give me the prototype, that will give you the code. Like in my example, I don't think I can share it. It's in a different screen. அதுலயே publishன்னு ஒரு பட்டனும் இருக்கும்.
பப்ளிஷ் பண்ணிட்டு give me the URL. புரிஞ்சுதா? That's இது வந்து it's not Netlify, it's not none of that. இது வந்து as you see in my thing, it is Claude.ai public இது பண்ணி எனக்கு கொடுத்துருக்கு எனக்கு. புரியுதா? Simple. You don't have to do anything. ChatGPT also will do it. Gemini also will do it. அதுல போட்டு give me the மேம் thing. ஒரு டைம் மட்டும் திருப்பி சொல்றீங்களா மேம்? என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஒரு ChatGPTயோ ஜெமினையோ என்ன LLM யூஸ் பண்றீங்களோ அதுல போய் ஸ்டார்ட் a நியூ chat. சரியா? அந்த நியூ chat ஸ்டார்ட் பண்ணி வாட் எவர் ப்ராம்ப்ட் யூ ஹேவ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லக்ஷ்யா வந்து she has this whole prompt. இந்த ப்ராம்ப்டை கொடுத்து ask it to generate the prototype. அது என்ன பண்ணும்? ப்ரோட்டோடைப் கிரியேட் பண்ணிட்டு இட் வில் ஷோ யூ அந்த உங்களோட ChatGPT அப்ளிகேஷன் விண்டோலயே இட் வில் டூ இட் இன் யுவர் டெஸ்க்டாப் இஃப் யூ வாண்ட். அது காட்டிட்டு இட் வில் ஆல்சோ ஹேவ் அ பட்டன். மேபி லெட் மீ ஷேர் மை அதர் ஸ்க்ரீன். சரியா? இன்னொரு ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன் so that you get an idea. Where is the Zoom? இது ஷேர் மேம் பண்ணுங்க. நீங்க வந்து ப்ராம்ப்ட் ஆட் பண்ணும்போது ஃபைல் ஆட் பண்ணிருந்தீங்களா மேம்? ஆமா 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 அந்த I'll show you. மாஸ்டர் எக்ஸல். Yes, I did. Yes. இப்போ வந்து I'll show you my இது screen share. Share entire screen. Okay, I'll do the entire screen for now. Share. Okay, do you see my screen? பார்க்குறீங்களா? That's my Claude. Do you see it? Do you see my Claude? Yes, ma'am. Yes. Here is my prompt. Okay, it's a 4 line. So here, then it did all these things. And then sideல பார்த்தீங்கன்னா sideல பார்த்தீங்கன்னா it showed me the prototype, right? It showed me how it's going to look. அதோட சேர்த்து it also showed me there is a இந்த button இருக்கும். It has a button that says I can either download. I also have a button that says publish, which is not coming because the stuff is இந்த இடத்துல guided form copy. இந்த இடத்துல publish artifact ஒன்று இருக்கா? You see it? You guys see it? Yes, ma'am. அந்த publish Yes, ma'am. click பண்ணேன்னா it will give me a link. அந்த லிங்கை தான் நான் உங்களுக்கு அனுப்பி வச்சேன். புரிஞ்சுதா? Do this. Okay, ma'am. Do this for your prompt. என்னோட prompt is simple prompt, but here is my UI, and you know I published it and I sent you. You guys do the same thing. Use your own prompt. நீங்க long prompt, short prompt, whatever. Use your own prompt. Get the prototype. Publish it. Send me the link. Correct? இந்த லிங்கை வந்து நான் கார்த்திக்கு அனுப்பி வைப்பேன் நான், so that he can look at it and say எது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு then that's what we are going to implement. Understood? Okay, the call is going to end soon. Understood? Everybody? Yes. Any questions? Yes. Correct? So that is your next homework. So you have 2 homeworks. And maybe, Ritika, you can go add it to the homework list. You can add it. And then you send me all these things. So you're going to send me 2 things. You're going to send me the link of your prototype, and you're going to send me the video of your explaining how your code works. உங்களோட அந்த உங்களோட own project works. Got it? Understood? மேம் இப்போ மேம் நான் வந்து பிளாக் பாக்ஸ் UI வச்சு பண்ணியிருந்தேன் மேம். அந்த இது இப்போ வேணாமா மேம்? Black என்ன வச்சு இப்போ பண்ணீங்க? எல்லாரும் வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் வச்சு பண்ணியிருந்தோம் மேம். Okay, அதெல்லாம் சந்தியா தேவையில்லை. சொல்லியிருந்தாங்க, அதெல்லாம் வேணாமா மேம்? தேவையில்லை. Okay, Just ma'am. give me the prototype. First வந்து we'll do it simple because prototype வந்து we'll revise it and revise it. Then we'll do the coding. Okay, ma'am. First energy, save the energy for later. சரியா? Code end இது முடிஞ்சு போயிடும். இந்த மீட்டிங் இப்போ எண்ட் ஆயிடும். Okay? Because 40 minutes ஆச்சு. We'll see again on Sunday. Okay? Okay, ma'am. All right. Okay. Bye. question இருந்ததுன்னா tell me and I can extend the meeting. I'll add a new meeting. Question இருக்கா இன்னும்? Okay. All right. Okay. Bye, guys. மேம் Yes. அந்த டீபக் பத்தி ஏதாச்சும் வீடியோ இருந்தா சென்ட் பண்ணுங்க மேம். சரி, அனுப்பி வைக்கிறேன்.